நிச்சயமாக நிக்கிதா. அதாவது அமெரிக்காவில் படிக்கின்ற லட்சக்கணக்கான மாணவ மாணவியர் மட்டுமல்ல, அமெரிக்காவில் படிக்க செல்லும் மாணவ மாணவியருக்கும் இது மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை தகவல். ஏனென்றால் சமூக வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது உலக அளவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவோ அல்லது ஹமாஸ்க்கு ஆதரவாகவோ நீங்கள் ஏதேனும் தகவல்களை பதிவிட்டாலோ அல்லது மற்றவர்கள் பதிவிட்ட தகவல்களை ஷேர் செய்தாலோ நிச்சயமாக உங்கள் பெயர் அமெரிக்காவினுடைய அமெரிக்க உள்துறையின் செயற்கை நுண்ணறிவு தேடுதலில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். உடனடியாக உங்களுடைய F1 விசா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு விசாவானது உடனடியாக ரத்து செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். எனவே மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சோசியல் மீடியாவை, சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, போராட்டங்களில் பங்கேற்பது, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது என ஏதேனும் தெரிய வந்தால் உடனடியாக உங்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கேட்ச் அண்ட் ரிவோக், AI driven கேட்ச் அண்ட் ரிவோக் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதை பிடித்து உடனடியாக விசாக்களை வாபஸ் வாங்குவது என்ற வகையிலே அந்த செயல் நடவடிக்கை தற்போது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் மற்றும் எனி அதர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்டால், குறிப்பாக பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தாலே உடனடியாக வெளியேற்றுகின்ற வரையிலே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவருடைய உத்தரவின் பேரிலே ஒரு நியூ ஆப் உருவாக்கப்பட்ட ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த செயலி சிபிபி ஓம் என்ற செயலி. அந்த செயலி மூலமாக நீங்களே இது போன்ற இயக்கத்தில் ஈடுபட்டால் நீங்களே செல்ஃப் டிபோர்டேஷன் என்ற வகையில் நீங்களே தானாக உங்களுடைய தாய்நாட்டிற்கு சென்று விடலாம். அவ்வாறு நீங்கள் செல்லாமல் அங்கேயே தங்கியிருந்தால் சட்டவிரோதமாக உங்கள் தங்குதல் கருதப்பட்டு உடனடியாக நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் என்ற வகையிலே இந்த சிபிபி ஓ மொபைல் அப்ளிகேஷன் இருக்கிறது. அது நீங்களே செல்ஃப் டிபோர்டேஷன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறீர்கள் என்ற வகையிலே உங்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டு நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள், அபராதங்களும் விதிக்கப்படும் என்ற வகையில் தற்போது அமெரிக்க உள்துறை அமைச்சகம் சார்பிலே ஒரு எச்சரிக்கை அறிவிக்கை விடப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் ஒரு ஐரணி என்பார்கள், இது ஒரு பெரிய முரண் என்னவென்றால், அமெரிக்கா தான் உலகத்திலேயே ஜனநாயகத்திற்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் பேச்சுரிமைக்கும் முதலுரிமை கொடுக்கப்படும் இடம் என பெரிதாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தினை நீங்கள் தெரிவித்தாலே அந்த அரசுக்கு எதிரான கருத்தாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பது எந்த வகையில் ஜனநாயகம், எந்த வகையில் கருத்து சுதந்திரம், எந்த வகையில் பேச்சுரிமை என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. அமெரிக்காவினுடைய பேச்சுரிமையும் கருத்து சுதந்திரமும் நசுக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு விமர்சனமும் தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹமாஸுக்கோ பாலஸ்தீனத்துக்கோ ஆதரவாக யாரேனும் செயல்பட்டால் உடனடியாக அந்த மாணவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்திய மாணவ மாணவியர் சிலரும் இது போன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் கடந்த ஆண்டு அதிகபட்சமாக அங்கு சென்று படிக்க சென்றவர்கள் இந்திய மாணவ மாணவிகள் தான். தற்போது இது போன்று சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற அமெரிக்க அரசின் நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்டு நாடு கடத்தப்படும் அபாயம் இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்ற தகவலை என்பதற்காக இந்த தகவலை நாம் தற்போது வெளியிட்டிருக்கிறோம். நிக்கிதா.